ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 2ல் இருக்கக்கூடிய பாடப்பகுதிக்கான பின்பயிற்சிகளை பார்க்கலாங்களா? ஸோ அதில் முதல்ல கொடுத்துருக்கு என்னென்னா, சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. அதாவது நமக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தைகளை வாக்கியத்தில் அமைச்சு நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ வெளிநாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அதை எப்படி அமைச்சு எழுதலான்னா, நான் வெளிநாடு செல்வேன், நான் வெளிநாடு செல்வேன், சென்றேன், என் அத்தை வெளிநாட்டில் வாழ்கிறார்கள், அந்த மாதிரி நாம் எழுதலாம். சரிங்களா? இதே மாதிரி வாழ்நாள் அப்படின்னா எப்படி எழுதலாம்? வாழ்நாள் முழுவதும் உடற்பயிற்சி கடைபிடிக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் உடற்பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம வாழ்நாள் முழுசும் என்ன பண்ணலாம், உடற்பயிற்சியை கடைபிடித்து அதை நாம் என்ன பண்ணலாம், செஞ்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? கடைபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது செயற்கை. செயற்கைனா இப்பொழுது விவசாயத்தில் செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது செயற்கை உரங்களை பயன்படுத்துதல் கூடாது அப்படி எழுதலாம். செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது. இயற்கையான என்ன இருக்குதோ அந்த உரங்களை பயன்படுத்த வேண்டும். அப்படிங்கிறது எழுதலாம். அது இல்லாத செயற்கையான முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சொந்தமாக எழுதலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் மட்டும் இல்லை, நாம் புதுசாக நிறைய நமக்கு தெரிஞ்ச வாக்கியங்களையும் அமைத்து எழுதலாம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி புரிஞ்சுதுங்களா? அடுத்த பயிற்சி போகலாங்களா? பாருங்கள். அடுத்தது பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். மரங்களை வளர்த்து எதை காக்கணும்? இயற்கையை தான் காக்கணும். சரிங்களா? இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். செயற்கை அதாவது எந்த சென்டென்ஸுக்கு எது கரெக்டாக வருமோ அந்த வார்த்தையை எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? மரங்களை இயற்கையை காப்பாற்றுவோம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்பாற்றுவோம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்பாற்றுவோம். சரிங்களா? அடுத்தது வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் எவ்வளவா இருக்குது? மிகுதியாக இருக்குது. தமிழகத்தில் அதிகமாக வலசை பறவைகள் இருக்குது, மிகுந்துள்ளது. சரிங்களா? தற்போது சிட்டுக்குருவியின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சிட்டுக்குருவியோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சதுன்னு நம்ம பாடத்தில் பார்த்தோம் இல்லைங்களா? நிறைய வேலி செடிகள்லாம் நம்ம போடுறதில்ல, மாடி வீடுகள்லாம் கட்டுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி கூரை வீடுகள், வேலிகள் முள்வேலிகள், அதாவது இந்த செடி கொடிகள் அமைந்த வேலிகள்லாம் வீட்டை சுற்றி அமைச்சிருந்தோம்னா குருவிகள் தங்கி வாழ்வதற்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசதிகள்லாம் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் சிட்டுக்குருவிகள் எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ பொருத்தமான வார்த்தைகளை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது பாருங்கள். கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் இருக்கிற ஆன்சர் தான் அந்த கேள்விகளுக்குரிய ஆன்சராக இருக்கும். நாம் இந்த கேள்விகளுக்குரிய ஆன்சரை பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் பேராகிராஃபை படித்து பாருங்கள். நான் படித்து காமிக்கிட்டீங்களா? இயற்கையாகவே தோன்றி மறையும் பொருள்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்ததே இயற்கை என்கின்றோம். பனிப்படர்ந்த நீல மலைகள், பாடி திரியும் பறவைகள், தன்னிசையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து விழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலைவீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த பரிசு. இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றதால் மட்டும் போதாதது, அந்த அழகை நாம் பாதுகாக்கவும் வேண்டும். நாம் தமது தேவைக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகின்றோம். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. புவி வெப்பமடையாமல் காப்பது நமது கடமை. புவி வெப்பமடைந்ததுன்னா நமக்கு சூடு அதிகமாகும், நம்ம வாழ்கிறது கடுமையாக இருக்கும்.
இயற்கையை பாதுகாத்தால் நாம் நம்மையே பாதுகாக்கவும் கொள்ள முடியும். சரிங்களா? எதனை இயற்கை என்கின்றோம்? எதை இயற்கைன்னு சொல்கிறோம்? இயல்பாக தோன்றி மறையும் பொருள்கள், அவற்றின் இயக்கம், அவற்றின் இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தையும் ஒருங்கிணைந்து தான் இயற்கை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்கிறோம். முதல் கேள்விக்கான பதில் இங்கே கிடச்சிருச்சு. அப்படிதானுங்களா? அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். இரண்டாவது கேள்விகள் பாருங்கள். இப்போ பத்தியில் உள்ள இயற்கையை வர்ணிக்கும் சொற்கள். இயற்கையை வர்ணிக்கிறது எப்படின்னா, சலசலக்கும், ஆர்ப்பரிக்கும், விழும், நீந்தும், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழும் வெண்ணிலா. ஸோ இதெல்லாம் ஒரு வர்ணனை தான். சரிங்களா? இதெல்லாம் வரும். அடுத்தது பாருங்கள். இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்? இயற்கையை ஏன் பாதுகாக்கணும்? நம்ம புவி வெப்பமடையாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் புவியை பாதுகாக்க வேண்டும். சரிங்களா? பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன கொடுக்கலாம்? இயற்கை சம்மந்தப்பட்டது தான் இருக்குது, அதனால் இயற்கைன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பேராக கொஷின் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் நாம் இப்படித்தான் எழுதணும். சரிங்களா? அடுத்த பயிற்சி போகலாங்களா? அடுத்தது, தொடர்களை பிரித்து 2 சொற்களாக எழுதுக. பல நாட்களாக மழை பெய்ததால் பயிர்கள் வாடின. இது ஒரே சென்டென்ஸாக இருக்குது, 2ஆக பிரித்து எழுதணும். பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸ் எழுதுங்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருந்தான். கபிலன் வேலை செய்தான். சரிங்களா? வேலை செய்தான், ஃபுல் ஸ்டாப், களைப்பாக இருக்கிறார். சரிங்களா? களைப்பாக இருக்கிறார். சரிங்களா? அப்படின்னு மாற்றிக்கணும். இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வந்துடும். அப்போ இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸாக போகும். அப்போ ஒரு வாக்கியத்தை 2 வாக்கியமாக மாற்றோம்னா இந்த மாதிரி தான். அந்த ஆள், அதாவது இடையில எந்த சொல்ல வந்திருக்கு அப்படின்னா, இந்த வினைச்சொல்ல ஆள் வந்திருக்குது. அந்த ஆள் தாவை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஆ வருதுங்களா? அந்த ஆ, அந்த இல்லு, ஆள் அப்படிங்கிற விகுதி வந்தாலே, அதாவது வினைச்சொல்லோட ஆள் அப்படிங்கிற விகுதி வந்தாலே அந்த இடத்துல நாம் பிரித்து எழுதணும். சரிங்களா? அதுதான் சின்ன க்ளூ. அதை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இலக்கியா இனிமையாக பாடியதால் பயிற்சி பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடியதால்னு இருக்குது. அப்போ பாடினாள் இது ஒரு சென்டென்ஸாக போயிடும். பரிசு பெற்றாள் அப்படிங்கிறது அது ஒரு தொடராக போயிடும். சரிங்களா? அப்போ அந்த ஆள் விகுதின்னு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக பிரித்து எழுதிக்கணும். ஸோ இது இந்த மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய தொடர்கள் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி ஆள் செய்ததால், படித்ததால், வந்ததால், ஆள்னு வருது இல்லைங்களா? செய்தல், படித்தல் அப்படிங்கிறது வினை, நம்ம செய்யக்கூடிய செயல். அது கூட அந்த ஆள் அப்படிங்கிற விகுதி நான் பிரித்து எழுதி காமிச்சு இல்லைங்களா? பிரித்து எழுதி காமிச்சோம்ல. இப்போ படித்ததால் இத்த பிரிச்சுன்னா இத்து கூட்டல் ஆ, அப்போ அந்த இல், அப்போ இந்த ஆள் அப்படிங்கிற சவுண்டு நமக்கு வந்தாலே அந்த இடத்துல நாம் ஃபுல் ஸ்டாப் முடிக்கிற மாதிரி அந்த வார்த்தை கொண்டு வந்துடணும். அப்போ இலக்கியா இனிமையாக படித்தாள், பாடினாள் அப்படின்னு மாற்றிக்கணும். சரிங்களா? கபிலன் வேலை செய்தார். இங்கே இருக்கிறார் அப்படின்னு முடிச்சிருக்கோம். அப்போ இங்கே செய்தார்னு எழுதிக்கிங்க. முதல்ல செய்தான்னு சொல்லிட்டேன்னா அப்போ வராது. கபிலன் வேலை செய்தார், ஃபுல் ஸ்டாப், களைப்பாக இருக்கிறார் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படித்தான் எழுதணும். இதே மாதிரி வேறு தொடர்கள் கொடுத்தாலும் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போகலாங்களா? அடுத்தது பாருங்கள். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளது. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர். இது பறக்கக்கூடிய பறவை. அப்போ இதுதான் பறவை. சரிங்களா? பாராவை, இந்த ரா போட்டாவே, இந்த ரகரம் போட்டாலே கடலை தான் குறிக்கும். சரிங்களா? இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். உரைனா இந்த ரை சொல்லுதல், உரை ஆற்றினான். அந்த உரை இந்த பெரிய ரகரம் வந்துருச்சுனாலே என்ன வரும் அப்படின்னா
அதாவது உரை, நம்ம இந்த கடிதம்லாம் போடுறோம்ல ஒரு கவர் மாதிரி, அது சரிங்களா, உரையாற்றினார் இந்த உரை. அடுத்து முத்து தன் பனி. பனி, இந்த பனி போட்டிங்கன்னா நம்ம பெய்கிற பனி, மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் வருதில்ல, அது இந்த பனி. ஸோ இது வராது, இந்த பனி தான் வரும். அப்போ பா நீ 3 சுழி நகரம், அதாவது டன் நகரம். சரிங்களா. அடுத்தது கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த லை போட்டோம்னா கடல் அலை. ஸோ இந்த லை தான் ஒரு 2வதாக இருக்கிறது, அழைத்தாள். இது கூப்பிடுதல். இந்த லைக்கு கூப்பிடுதல்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி லகர லகர ரகர ரகர வேறுபாடெலாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்களாம் கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இந்த ரகரம் வந்தால் என்ன மீனிங், இந்த லகரம் வந்தால் என்ன மீனிங் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகளை படிச்சிங்கனாலே போதும், அதுவே புரிஞ்சிடும். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பொருத்தமான சொற்களை கட்டத்தில் நிறுத்துங்க. பொருத்தமான புல் அப்படின்னா என்ன அப்படின்னா பறவை அப்படிங்கிற பொருள். பறவை, பறவை. பறவைகள் இடம்பெயர்தல் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வலசை போதல். வலசை, வலசைங்கிறது 3 பாக்ஸில் வந்துடும். சரிங்களா. மீதி 3 பாக்ஸில் போதல்ங்கிறது கரெக்டாக வரும் பாருங்க. இங்கே பாருங்க, வலசை போதாயில், வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரிங்களா. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ், சரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸு. சரிங்களா. சரணாலயம் அப்படின்னு என்னது, வாழ்விடம். அதாவது பறவைகள் விலங்குகள் வாழக்கூடிய இடத்த சரணாலயம்னு சொல்லுவோம். அப்போ வாழ்விடம். வா இல் 2 பாக்ஸ் வந்துடும், வி டா எம் 3 பாக்ஸ் வந்துடும். சரிங்களா. வாழ்விடம். புல் அப்படின்னு என்னது, பறவை. பறவைகள் இடம்பெயர்தலுக்கு என்ன பேர், வலசை போதல். சரணாலயம் அப்படின்னு என்னது, வாழ்விடம். சரிங்களா. ஸோ இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. வரிசை மாறி இருக்கு. இப்போ வாக்கியத்தை படித்து பார்க்கணும். இளங்கோவடிகள் காப்பித்து என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இதில் ஏதாவது புரியுதுங்களா, புரியல. ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம மாற்றி எழுதணும். எப்படி எழுதணும், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும், சரிங்களா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியுள்ளார் அப்படின்னு எழுதணும். சரிங்களா. ஓகேவா. 1 2 3 4 5. இங்கே பாருங்க, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியுள்ளார் அப்படின்னு எழுதுனீங்க. அதாவது அந்த வார்த்தைகள் மாறி இருக்குது, அந்த வார்த்தைகளை கரெக்டாக போட்டோம்னா அந்த வாக்கியம் நமக்கு என்னங்கிறது சரியாக புரிய வரும். அதை மாற்றிருக்கிறத ஜம்பிள்டு வேர்டுன்னு சொல்லுவோம்ல, ஜம்பிள்டு வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தைகள் மாறி மாறி இருக்கும், அதை கரெக்ட் பண்ணி எழுதணும் நம்ம. ஓகேவா. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. சரிங்களா. இது எப்படின்னா, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு எழுதணும். மனுஷன் அது பாடத்தில் என்ன சொன்னாங்க, பறவை இல்லாமல் மனுஷன் இல்லாமல் பறவை வாழ்ந்துடலாம், ஆனால் பறவை இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது. ஸோ அப்போ பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சரிங்களா. இப்படித்தான் எழுதணும். ஓகேவா. அடுத்தது, மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். பெரிய மீனை பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா சாண்டியாகோ. கதையை பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்து, மனிதன் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டார் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. இந்தியாவின் அப்போது இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அப்படி எழுதலாம். சரிங்களா. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா. இது சரியான வாக்கியமாக இருக்கும். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டார்னு சொன்னால் தான் அந்த வாக்கியம் முடியுது. இது இந்த இருக்கிற வார்த்தையவே அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம்.
இந்தியாவின் பறவை மனிதர். சரிங்களா? இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சரிங்களா? இப்படி எழுதிங்க. அப்போ இந்த வார்த்தைகள் மாறியுள்ளது, அது சரியாக எடுத்து எழுதி வாக்கியத்தை சரிப்படுத்துகிறோம். சரிங்களா? வரிசை மாறியுள்ள சொற்களை வரிசையில் அமைத்து எழுதுகிறோம். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? ஸோ அடுத்தது போகலாங்களா? அடுத்தது பாருங்கள். அந்த பாக்ஸுக்குள்ளே வார்த்தைகள் இருக்குது. கீழே கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து நம்ம எடுக்கணும். கட்டத்தில் சில சொற்கள் மறைந்துள்ளன. குறிப்புகளை கொண்டு அவற்றை கண்டுபிடித்து எழுதுக. இரட்டை காப்பியத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மணிமேகலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மா நீ மே ஹா ழை மணிமேகலை. முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை என்னது? 30 எழுத்துக்கள் தான் முதலெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 2 எழுத்துக்கள் தான் முதலெழுத்துக்கள். மொத்தம் 30 எழுத்துக்கள். திங்கள் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்? நிலவு. சரிங்களா? திங்கள்னா நிலவு, நிலவு, நிலாவை சொல்கிறது. சந்திரன் நாள் நிலவு, மதிய நாள் நிலவு தான். சரிங்களா? சத்திமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை என்ன பறவை பற்றி பாடினாரு? செங்கால் நாரைன்னு பாடினாரு. அப்போ என்ன வரும்? இருங்க. அப்போ என்ன வருங்க? செங்கால் நாரை. சரிங்களா? அடுத்து பாரதியார் டேஸ் வேண்டும் என்றார். என்ன வேணும்னு சொன்னார் பாரதியார்? எனக்கு கொஞ்சம் காணி நிலம் வேண்டும், எனக்கு நிலம் வேண்டும், எனக்கு தேவையான காணி நிலம் வேண்டும், குறிப்பிட்ட அளவு உடைய நிலம், காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்னது? நிறைய இருக்கு. முப்பால், முப்புள்ளி, அடுப்புக்கூட்டு அப்படின்னு ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் இருக்குது. தனிநிலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து தனிநிலை தான் கொடுத்துருக்கு. அப்போ இங்கே என்ன எழுதணும்? தனிநிலை. தனித்து எல்லா எழுத்துக்களையும் சேரதான் ஆயுத எழுத்துன்னு தனியாக ஒரு எழுத்து இருக்குது. அதனால் தனிநிலைன்னு சொல்கிறோம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்களும் சொந்தமாக அந்தந்த பயிற்சிக்கான சில கேள்விகளை புதுசாகவே நீங்கள் எழுதி அதுக்கான வார்த்தைகளை கண்டுபிடிங்க. அதுக்கு தகுந்த சில பயிற்சிகளும் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். கவிதை படைக்க. கவிதை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கவிதையை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். வானிலிருந்து வந்திடும் மனதில் மகிழ்ச்சி தந்திடும். அப்போ இது எது? மலையை பற்றி கொடுத்துருக்காங்க. மலையை பற்றி நம்ம கவிதை எழுத போகிறோம். சரிங்களா? எழுதலாங்களா? வானில் இருந்து வந்திடும் மனதில் மகிழ்ச்சி தண்டிடும் பயிர்கள் வளர செய்திடும். பயிர்கள் வளரிட செய்திடும். பயிர்கள் வளரச் செய்திடும். பயிர்கள் வளர செய்திடும். சரிங்களா? அடுத்தது மூணாவது லைன் பாருங்கள். மூணாவது லைன் வந்து மக்களை செழிக்க செய்திடும். மக்களை செழிக்க செய்திடும். பயிர்கள் வளர செய்திடும். மக்களை செழிக்க செய்திடும். மக்களை செழிக்க செய்திடும். மக்கள் வந்து பயிர்கள் வளர்ந்துச்சுன்னா பயிர்கள் மூலிமா வர உணவுகளை எடுத்து உட்கொண்டு மக்களும் நல்ல வலிமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால தான் மக்களை செழிக்க செய்திடும். உலகிற்கு வளம் சேர்த்திடும். இந்த உலகுக்கு அப்போ மக்கள் வந்து நல்ல வலிமையோடு இருந்தாங்கன்னா இந்த உலகமே எப்படி இருக்கும்? நல்ல வளம் சேர்ந்த ஒரு நாடாக இருக்கும். உலகிற்கு வளம் சேர்த்திடும். சரிங்களா? சேர்த்திடும். ஸோ இதுதான் என்னது? கவிதை முடிவு. கவிதை மறுபடியும் கேளுங்க, இன்னொருக்கா சொல்கிறேன். வானில் இருந்து வந்திடும் மனதில் மகிழ்ச்சி தந்திடும் பயிர்கள் வளர செய்திடும் அதாவது மக்களை செழிக்க செய்திடும் உலகிற்கு வளம் சேர்த்திடும். சரிங்களா?
அப்படின்னு கவிதையை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த லைன் மட்டும் நீங்கள் எழுதி நீங்கள் கவிதையை முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சொந்தமாக இந்த மாதிரி முயற்சி பண்ணி இந்த 2 லைனுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமான வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் சொன்னது தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கவிதை வந்து ஒவ்வொருத்தருடைய சொந்த நிலையிலே எழுதக்கூடியது ஒன்று தான். அதனால் உங்களுக்கு பொருத்தமான வார்த்தைகள் நான் சொன்னது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி எழுதி இந்த கவிதையை முடிச்சுக்குங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்க எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சொந்தமாகவும் எழுதி பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி.